ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஒரு சின்ன சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுட்ருக்கிற ஒரு கேள்விக்கான பதில் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னாக்க, யூடியூப் சேனல் வைக்கலாமாக்கா, அது எந்த அளவுக்கு சாத்தியம், அது மூலமாக ஒரு இன்கம் நமக்கு ரெகுலராக கிடைக்குமா, அது ஈஸியாக மெயின்டெனன்ஸ்லாம் எப்படிக்கா, என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் நம்மக்கிட்ட ஏன் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் முதல்ல நான் கொடுத்துட்றேன். அதாவது நம்ம 2017 சேனல் ஆரம்பித்தோம். அது எதுக்காக அப்படின்னாக்க, சும்மா நம்ம ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட குக்கிங்கை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு விடுவேன். அவங்க அதை பார்த்துக்குவாங்க, அவ்வளோதான். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஹாலிடேஸு கோட்டையிலே ஆஃபேல ஆனுவல் டைமில் மட்டும்தான் போடுவேன். பட் இதில் ஒரு இன்கம் வரும், இது ரெகுலராக போடணும், இப்படி மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு மானிட்டேஷன் ஒன்று இருக்குது, இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படியே தான் 2023 வரைக்குமே வருஷத்துக்கு 1, 2, 3 அந்த மாதிரி தான் வீடியோஸ் போடுவோம். குவாலிட்டியாக எடுக்கணும், அப்படி அதை பற்றின எந்த நாலேஜுமே எனக்கு கிடையாதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கார்டன் ஆரம்பித்தோம் 23. அப்போ அதான் ஏற்கனவே ஒரு சேனல் இருக்குதுல்ல, அதில் நம்ம சும்மா இந்த கார்டன் வீடியோஸையும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டனில் நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நான் போட ஆரம்பித்தேன். போட்டு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கார்டனை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, சரி நம்ம தான் அதிகமாக இது போடுறதில்ல, இப்போல்லாம் ரெசிபிஸ் ரொம்ப போடுறதில்ல, எப்போயாவது தான் போடுறோம். கார்டன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, நம்ம அதனால கார்டன்னு பெயரை மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு ஜெர்ஹாப்ஸ் கிச்சன் அப்படின்னு இருந்தது. அது எங்களோட ஃபேமிலி நேம், எங்கள் வீட்டோட நேமும் அதுதான், ஜெர்ஹாப்ஸ் காட்டேஜ் தான். ஸோ ஜெயாஸ் கார்டன் அப்படின்னு சொல்லி சேனலோட நேமை தான் 2023 ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் மாற்றினோம். கார்டன் ஆரம்பித்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா மாற்றினோம். ஏன்னா எல்லோரும் அந்த நேம் எங்களுக்கு ஸ்பெல் பண்ணுறது, போட்டு சர்ச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஜெயாஸ் கார்டன்னு மாற்றிட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2 இயர்ஸ்லேயே 1 இயர்லேயே நல்ல ஒரு ரீச், அதாவது ரொம்ப ஷார்ட் டைமில் நம்ம ஒரு 20,000 சப்ஸ்கிரைபரை ஏர்ன் பண்ணினோம். அதுக்கப்புறம் நம்ம பக்கம் ஜெயாஸ் கார்டன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிகிற ஒரு சேனலாக மாறிச்சு. பட் நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு பெரிய வளர்ச்சியாக, அவங்கவுங்க பல லேக்ஸ்லேயும் மில்லியன்லேயும் இருக்காங்க, நீங்கள் என்ன ஒரு 1000 சப்ஸ்கிரைபரை வச்சுக்கிட்டு இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு அவங்களோட மைண்ட் வாய்ஸ் கேட்குதே இல்லைங்க. நம்ம இதுக்காக ரொம்ப பெருசாக ஹார்ட் ஒர்க் போடலை, அதுக்கான எந்த ஒரு பணியும் செய்யாமல் ரொம்ப ஷார்ட் டைமில் நம்ம இந்த 23 அப்படிங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நான் அதுக்காக ரொம்ப பெருசாக உழைக்கலை, எதுவும் பண்ணலை. என்னுடைய கார்டனில் இருக்கிற விஷயங்களை, எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவங்களை நான் ஷேர் பண்ணப்போ இது வந்திருக்கு அப்படிங்கிறது. ரெண்டாவது, எனக்கு இதுக்காக ரொம்ப ஒர்க் போட முடியறதில்லை. நான் வேலை பார்க்குறேன் கவர்மெண்ட்டில், +1 +2க்கு தமிழ் ஆசிரியராக இருக்கிறனால எனக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் இதில் போட முடியறதில்ல. எனக்கு என்னென்னா என்னுடைய வீட்டினுடைய தேவைகள் பூர்த்தியாகணும், இந்த மாடி தோட்டம் ஃபுல்லமாக. ஸோ அதை நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் மேக்ஸிமம் இதில் உள்ள காய்கறிகளை வச்சு தான் நாங்கள் சமையல் பண்ணுறோம். ரொம்ப ரேராக ஏதாவது தேவைப்பட்டால், அதுவும் என்னோடய குழந்தைங்க வீட்டுக்கு வந்திருக்கிறப்ப தேவைப்படுறப்ப நான் அதை வாங்குவேன். மற்றபடி இங்கே உள்ள காய்கறிகள் தான், நஞ்சில்லாத காய்கறிகளை சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது. இன்னொரு பெரிய விஷயம், இது ஒரு சேவையாக நான் நிறைய சீட்ஸ் அண்ட் கட்டிங்ஸை எல்லாருக்கும் இலவசமாக ஷேர் பண்ணி அதை ஒரு புலனக்குழு ஆரம்பித்து அதன் மூலமாகவும் நிறைய நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஒரு நல்ல போயிட்டுருக்கு. ஸோ நான் இதை பற்றி உங்ககிட்ட பேசலாம், அதற்கான ஒரு தகுதி எனக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, என்னுடைய உறவுகள் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கிற மாதிரி அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணமும் இதுக்கு காரணம். சரிங்களா? சரி, இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன். யூடியூப் ஆரம்பிக்கிறதுனால நமக்கு இன்கம் வருமா, ஆரம்பிக்கலாமா கூடாதா, இதில் என்ன மாதிரியான
பிரச்சனைகள்லாம் வரும். அது நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன். 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறமா 4000 ஹவர்ஸ் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து ஈஸியாக வந்து மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள் ஆகிடுவோம். 1000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக வந்து ரீச் ஆக முடியுங்க. டெய்லி வீடியோ போட்டிங்கன்னாவே ரொம்ப ஈஸியாக 1000 சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க. அதை 4000 ஹவர்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் வந்து அதில் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்க, என்ன மாதிரி வீடியோஸ் உங்களோடதை பார்க்குறாங்க. லாங் வீடியோவில் மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லைன்னா ஷார்ட்ஸா, இல்லை ஷார்ட்ஸில் என்ன மாதிரியானதை உங்ககிட்ட விரும்புகிறாங்க. நீங்கள் வந்து இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து, அதாவது நீங்கள் வந்து யூடியூப் ஆரம்பிக்கலாம், சேனல் ஆரம்பிக்கலாம், அதில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், மந்த்லி இன்கம் எடுக்கலாம். சரியா? அதனால் இதை ஒரு சைடாக நம்ம வீட்டில் உள்ள எல்லா பணிகளையும் பார்த்து, வீட்டுக்காரர் பிள்ளைங்க எல்லாரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பணியை நம்ம செய்கிறது நமக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? அதனால் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு அதுக்கான டிப்ஸ்களில் நான் போகிறேன். சரி, ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு பெரிய தப்பு என்ன பண்ணுவீங்கன்னா, நல்லா வளர்ந்துருப்பாங்க இல்லையா யூடியூபர்ஸ், அவங்களெல்லாம் பார்ப்பீங்க. பார்த்துட்டு அவங்களோட ஸ்டைலோ அவங்களோட கண்டென்ட்டில் இருந்து நம்மளோட கண்டென்ட்டை அப்படியே வந்து மாற்றி அந்த மாதிரியோ, இல்லை ஒரு தலைப்பையோ, இல்லைன்னா அவங்களோட ஸ்டைலையோ, இல்லை ஏதோ ஒன்றை வந்து நீங்கள் இமிட்டேட் பண்ணதுக்கு பழகுவீங்க. ஏன்னா அவங்க ரீச் ஆகியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் போட்டால் நம்ம ரீச் ஆகலாம். இது வந்து நீங்கள் ஏற்கனவே யூடியூபராக இருந்தாலோ, இல்லை யூடியூபர் ஆகணும்னு ஆசைப்பட்டாலோ, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை தூக்கி தூரமாக போட்டுருங்க. கண்டிப்பாக நம்மளோட வியூவர்ஸ் இப்போ என்கிட்ட ஒரு விஷயத்தை விரும்புகிறவங்க அதே விஷயத்தை இன்னொருத்தங்க கிட்ட அப்படியே நீங்கள் என்னை வந்து இமிட்டேட் பண்ணினீங்க அப்படின்னா, என்னோட ஸ்டைலையோ நான் போட்டதையோ, இல்லை அதை கொஞ்சமாக மாற்றி அதே ஸ்டைல்லையோ, இல்லை என்னுடைய தலைப்பையே கொஞ்சம் மாற்றியோ நீங்கள் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும், இப்போ யூடியூப் பார்க்குறவங்க எல்லாருமே எல்லாரோடதையும் பார்ப்பாங்க. ஸோ அதில் எது பிடிக்குது அப்படிங்கிறது தான் அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம இமிட்டேட் பண்ணணும் அப்படின்னா அதையும் அவங்களால வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து அவங்கள விரும்ப மாட்டாங்க. நம்மளை விரும்புகிற வியூவர்ஸ் நம்மளோட ஸ்டைலை தான் விரும்புவாங்க. ஸோ நமக்கானதை அவங்க விரும்புகிறத தான் நம்ம கொடுக்கணும். ஸோ யாரையும் நம்ம காப்பி பண்ணக்கூடாது, அந்த ஸ்டைலை நம்ம எடுத்துக்கக்கூடாது, அந்த தலைப்பை நம்ம மாற்றி இது பண்ணக்கூடாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். சரி, நிறைய நாள் இதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கணும், இதுக்காக அப்படி இப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். இல்லைங்க, டெய்லி வீடியோ போடுங்க. அப்படி டெய்லி நீங்கள் வீடியோ போடும் பொழுது ஸ்லோ அண்ட் ஸ்லோவாக உங்களுக்கு வந்து ரீச் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அந்த போடணுங்கிற அந்த ஒரு, இப்போ எனக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சாத்தியப்படாது சில நாட்களில், ஒர்க்கில் ஏதாவது வேலை அது இதுன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் எனக்கு சிரமமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் டெய்லி போடணுங்கிறத மட்டும் ஒரு தாட் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இப்போ நான் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பு, நான் வந்து இன்னும் அதிகமாக ரீச் ஆகாததுக்கு அது ஒரு காரணம் எனக்கு தெரியும், பட் எனக்கு அது சாத்தியப்படலை. டைமிங் ரொம்ப முக்கியங்க. டெய்லியுமே ஒரே டைமுக்கு போடணும். இப்போ ஜெயாஸ் கார்டன் அப்படின்னா இந்த டைமுக்கு தான் போடுவாங்கங்கிற ஒரு மைண்ட் செட்டை மக்கள் மத்தியில் நம்ம உருவாக்கணும். நான் ஆரம்பத்தில் அப்படி ஒரு மைண்ட் செட்டை கொடுத்துருந்தேன் எல்லாருக்கும். கரெக்டாக 6 மணி ஆனால் என்னுடைய 6 to 6:30 என்னுடைய வீடியோஸ் வந்து மார்னிங் போயிடும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, எழுந்தோடனே உங்களோடதை பார்த்துட்டு தான் நான் என்னோட ஒர்க்கே ஆரம்பிப்பேன்னு சொல்லுவாங்க. ஸோ ரீச் ஆனதுக்கு அது காரணம். இப்போ ரீச் ஆகாமல் நான் நின்றுட்டு இருக்கிறேன் ஸ்டக் ஆகி அப்படின்னா அதுக்கு என்னுடைய டைமிங்கை நான் விட்டுட்டேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை. சரி, பரவாயில்ல, நம்ம மெதுவாக ஸ்லோவாகவே போகும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். சரிங்களா? ஆனால் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் முக்கியம். ஸோ 6க்கு தான் போடணுமானா கிடையாது. இப்போ உங்களோட ஒரு சேனல் நீங்கள் வந்து ஒரு நைட்டு 8க்கு தான் போடுவீங்க, இதை மத்தியானம் 3க்கு தான் போடுவீங்கன்னா அந்த டைமிங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த டைமுக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். சரி, யூடியூப் வந்துட்டோம்.
பிரச்சனைகளே இல்லாமல் இருக்குமா அப்படின்னா, பிரச்சனைகள் வந்து நிறைய வருங்க. அதை வந்து நீங்கள் வந்து உடஞ்சி போய் ஒரு இடத்துல உட்காந்துடக்கூடாது. தினம் பிரச்சனைகள் வரும். நிறைய ஏமாற்றங்கள், நிறைய அவமானங்களை இதில் சந்திக்க வேண்டி வருங்க. நான் நிறைய அதில் வந்து அனுபவப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னாக்க, நிறைய என்னுடைய அனுபவப்படி பார்த்தீங்க அப்படின்னா, என்னை வந்து கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்திட்டு தூக்கி போட்டவங்க நிறைய பேர் வந்து நம்மளோட இந்த ஃபீல்டில் நான் வந்து சந்திச்சிருக்கேங்க. அதாவது ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு அந்த ஷார்ட்ஸில் வந்து எனக்கு லாங் வீடியோ போட தெரியல, சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டு நம்ம சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து எப்படி மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணணும், எப்படி தலைப்பு வைக்கணும், உங்களுடைய தலைப்பை நான் எடுத்துக்கலாமா, நீங்கள் பேசுகிற ஸ்டைலை நான் வந்து பயன்படுத்திக்கலாமா, இப்படி பல பேர் பலவிதமாக என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் அவங்க எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடியது, யார் எப்போ ஃபோன் பண்ணி கேட்டாலும் நான் ஹெல்ப் பண்ணுவேங்க. எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ, ஏன்னா எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ நான் என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்துக்குமே நான் சொல்லிக் கொடுப்பேன். கேட்குறவங்க யாராக இருந்தாலும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம். பட் ஹெல்ப் பண்ணின அந்த உதவிகளை வாங்கினவங்க இன்னைக்கு என் கூட இருக்காங்களா அப்படின்னா, ஒருத்தர் கூட என் கூட இல்லை அப்படிங்கிறது தான் உண்மைங்க. எல்லாருமே வந்து அந்தந்த சமயத்துக்கு அவங்க நம்மளை பயன்படுத்திக்குவாங்க. அப்போல்லாம் வந்து ரொம்ப நல்லவங்களாம் நம்மக்கிட்ட பேசி எல்லாத்தையும் நம்மக்கிட்ட கேட்டு அவங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் இல்லையா யூடியூப்பில். அதுக்கப்புறம் நம்மளை தூக்கி போட்டுருவாங்க. இதையெல்லாம் தாங்குகிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும். நான் அவங்கெல்லாம் என்கிட்ட கேட்கும்போது நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், என்னுடைய வளர்ச்சியை உங்களால் தடுக்க முடியாது, உங்களோட வளர்ச்சியை யாராலும் தடுத்து நிறுத்தவும் முடியாது. ஸோ நீங்கள் என்கிட்ட இருந்து நான் பேசுகிறத எடுத்துக்கிட்டாவோ, என்னோட தலைப்பை நீங்கள் இமிட்டேட் பண்ணாவோ, இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, அது நான் என்னோட பக்கம் போயிட்டே இருப்பேன், நீங்கள் உங்கள் பக்கம் போயிட்டே இருப்பீங்க. அதனால் எந்த விதத்துலேயும் பாதிப்பு எனக்கு கிடையாதுங்க. ஸோ அதனால் ஒன்றுமே இல்லை, தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். என்னோடதை வந்து ரீமிக்ஸ் பண்ணியெல்லாம் கூட ஒரு சில பேர் போட்டிருக்காங்க. நான் அதை கூட நான் என்ன ஏதுன்னு கூட கேட்டுக்கிட்டதில்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறேன். என்னோட வாய்ஸையே அப்படியே எடுத்தெல்லாம் கூட வீடியோவில் போட்டிருக்காங்க. என்னோட தலைப்பை வந்து அப்படியே மாற்றி போட்டிருக்காங்க. என்னோட ஸ்டைல் அப்படியே எதையுமே நான் கண்டுக்க மாட்டேன். என்னை விரும்புகிறவங்களுக்கு தெரியும் இது எல்லாமே அவங்களோட இதுலேருந்து எடுத்திருக்காங்க, எல்லாத்தையும் தான் பார்ப்பாங்க. ஸோ அதை தாங்குகிற மனப்பக்குவம் இருக்கணும். ரெண்டாவது, நம்மளோட ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த யூடியூபுக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் நமக்குள்ள போட்டி பொறாமை அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வச்சுக்கவே கூடாதுங்க. யாருடைய வளர்ச்சியும் பார்த்து நம்ம வந்து அச்சோச்சோ அப்படின்னு சொல்லி கலங்குறதோ, ஐயோ நமக்கு வளர்ச்சி வரலைங்கிறதுனால கலங்குறதோ நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும், யூடியூபுக்கு வந்துட்டோம் அப்படின்னாக்க, நம்மளுடைய கடமை, நம்மக்கிட்ட மக்கள் வியூவர்ஸ் என்ன விரும்புகிறாங்க அதை வந்து நம்ம சலிக்காமல் தினமும் அதை ஒரு ரொட்டீனான ஒரு வேலையாக நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மற்றபடி நம்ம வந்து தினமும் உட்காந்துக்கிட்டு நம்மளோட வீடியோவே ஸ்க்ரோல் பண்ணி எவ்வளோ வந்திருக்கு, ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லி கேட்டிருக்கேன், நான் நல்லா போட்டேன் ஆனால் எனக்கு ரீச்சே ஆகலை அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை அப்படி அந்த மாதிரி பார்க்குறது. அதுக்கப்புறம் யூடியூப் ஸ்டூடியோவில் போயிட்டு தினமும் வந்து எவ்வளோ வந்திருக்கு, என்ன வந்திருக்கு, என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறது. அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம். நம்ம ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப வந்து கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். ஸோ அந்த மாதிரி அளவுக்கெல்லாம் நீங்கள் போகவே கூடாது. நம்மளுடைய கடமை இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொட்டீனாக வந்து காலையில் எழுந்திரிச்சது எப்படி சமையல் பண்ணுவீங்க, அதே மாதிரி ரொட்டீனாக இந்த பணியை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி எல்லாம் திங்கிங்கே நமக்கு இருக்கவே கூடாது. நம்ம பேசாமல் கடந்து போய்கிட்டே இருக்கணும். அப்படி தொடர்ந்து நம்ம வேலை செய்யும் பொழுது நம்முடைய உழைப்புக்கான பலன் கட்டாயம் ஒரு நாள் நம்மளை வந்து ஒரு நல்ல இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டும். இதுதாங்க யூடியூப். இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாக்க ஒரு 2 வருடமோ 3 வருடமோ 4 வருடமோ, சில பேருக்கு அது 10 வருட காலமாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஆகும் பொழுது ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு 1 lakh 5 lakh 1 million இந்த மாதிரி வருவாங்க. அப்படி வந்தவங்க எல்லாம் ரொம்ப சடனாக வந்து இதெல்லாம் அனுபவிச்சு வந்துட்டாங்களா அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சு தான் வந்திருப்பாங்க. பட் நீங்கள் வந்து ரிலாக்ஸான ஒரு மைண்டோடு இதை பண்ணணும். சில பேர் வந்து யூடியூபுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, குடும்பம் குட்டி பிள்ளைங்க எல்லாரையும் கவனிக்காமல் தன்னோட உடம்பையும் கவனிச்சிக்காமல் இதுக்காக ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அதான் சொல்கிறல்ல, எப்போ பார்த்தாலும் தன்னோட ரீச் எந்த அளவு ஆகிருக்குது, எந்த அளவுக்கு போயிருக்கு, அவங்களுக்கு எப்படி போயிருக்கு, நமக்கே இன்னும் போகலை, அப்போ இன்னும் போடணும், அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களே ஸ்ட்ரெஸ் ஆக்கி அவங்க உடம்பையும் இதாக்கி அதுலேயே ரொம்ப வந்து மனல்னஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டு, ஐயோ மற்றவங்க நம்மளுக்கு எதுவும் பண்ணுறாங்களோ, நம்ம அப்படி இப்படின்னு ஏதேதோ கற்பனை பண்ணிக்குவாங்க.
ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கல முடியும்னா மட்டும்தான் நம்ம வந்து யூடியூபுக்கு வரணும். சரிங்களா? அப்படி யூடியூபுக்கு வந்ததுக்கப்புறம் ரிலாக்ஸாக இதில் ஒர்க் பண்ணதுக்கு நம்ம பழகிக்கணும். எது வந்தாலும் சரி, அதுக்காக காத்திருக்கிற இந்த பொறுமை நமக்கு ரொம்ப அவசியம். அது 1 இயரில் ரீச் ஆகலாம், 1 மந்தில் ரீச் ஆகலாம், 10 வருஷத்தில் ரீச் ஆகலாம். எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, இதை ஒரு வேலையாக நம்ம பேசாமல் செஞ்சுட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம இதுக்காக பணி புரிஞ்சுட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் நல்ல இடத்துல எல்லாரும் பாராட்டுற இடத்துல நம்ம வந்து நிற்போங்க. அதனால் யூடியூபுக்கு வாங்க. யூடியூப்பில் நல்ல ஒரு இன்கமும் நல்ல ஒரு புகழும் உங்களால் வாங்க முடியும். நீங்கள் எதிர்பார்க்குறது புகழா இல்லை நீங்கள் எதிர்பார்க்குறது பணமா, எதுவாக இருந்தாலும் இதில் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். பட் நீங்கள் உங்கள் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு பழகிக்கணும். அப்படி பழக்கம் வந்துடுங்கிறது என்னோட இது. சில பேர் வந்து இதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. வரல வைக்கல அதுவா இதுவா அப்படி இப்படின்னு. அது தேவையில்லைங்கிறது என்னுடைய ஒரு சின்ன அட்வைஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். அது யூடியூப் வச்சுருக்கவங்களா இருந்தாலும் சரி, யூடியூபராக இல்லாமல் யூடியூபர் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு ஒரு இரட்டை மனநிலையில் இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய இந்த ஒரு இது வந்து பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேவா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஹாப்பி கார்டனிங். உங்களோட யூடியூபராக நீங்கள் வருங்காலத்தில் வர்றதுக்கு, நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, பாய்.